எது சக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பணம் சம்பாதிப்பது சக்சஸா, பேர் புகழ் வாங்குறது சக்சஸா, இல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கிறது சக்சஸா? நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், தொழில பெரிய ஜாம்பவானா இருப்பாங்க, ஆனா பர்சனல் லைஃப் வில் பி இன் அ ட்ராஜடி. ஆர் இந்த பக்கம் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, நல்ல ஃபேமிலி இருக்கும், அவங்களால பெரிய தொழிலையோ ஒரு நல்ல லைஃப்ல செட்டில் ஆக முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போ ஒரு பேலன்ஸ்ல இருக்கிற சக்சஸ் அப்படின்னு பார்த்தா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ரேஸ் எடுத்து பாருங்க. அது வந்து உலக சாதனை யார் வச்சிருக்காங்கன்னா உசைன் போல்ட்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 9.few செகண்ட்ஸ்ல ஓடி ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு இந்த ஆடியன்ஸ்ல இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு 100 மீட்டர் ஓடணும்னா ஓடிடுவோம். எவ்வளவு வயசானாலும் எப்படியா முட்டி மோதியாவது நம்ம ஒரு 100 மீட்டர் ஓடிடுவோம். ஆனா இந்த மேரத்தான் ஓட்டப்பந்தயம் ஒன்று 42 கிலோமீட்டர் ஓடணும். இப்போ நம்ம ஒரு ரேஸ் வச்சுப்போம், 42 கிலோமீட்டர் யாரெல்லாம் ஓட முடியும் அப்படின்னா அடிச்சு சொல்லலாம். இந்த ஹாலில் யாராவது 1-2 பேர் ஓடிட்டீங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்கும். பட் ஒரு மேரத்தான் ஓட்டப்பந்தயத்தை நீங்க வீடியோ எடுத்து பாருங்க. அது நியூயார்க் மேரத்தானா இருக்கலாம், லண்டன் மேரத்தானா இருக்கலாம், இல்ல பாஸ்டன் மேரத்தானா இருக்கலாம், நம்ம ஊர்ல நடக்கிற சென்னை மேரத்தானா கூட எடுத்துட்டீங்கன்னா பலதரப்பட்ட பேர் ஓடுவாங்க. கை கால் இல்லாதவங்க வீல் சேர்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் 42 கிலோமீட்டர் ஓட முடியாது, அவர் வீல் சேர்ல தள்ளிட்டு போக முடியாது. அப்ப அவங்களுக்கு என்ன சக்சஸ்? அவங்களுடைய சக்சஸ் என்னன்னா, எனக்கு கை இல்ல கால் இல்ல, இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம் பாத்தியா, அதுவே பெரிய சக்சஸ்ன்றாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் அத்லீட்டுக்கு கடுமையா பிராக்டிஸ், அவரோட பொழப்பே ரன்னிங் தான். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஓடி முடிக்கிறதெல்லாம் சக்சஸ் கிடையாது, கோல்ட் மெடல் அடிச்சாதான் சக்சஸ். அப்ப சக்சஸ்ன்றது நம்ம என்ன டிஃபைன் பண்றோம்னா, நம்ம டிஃபைன் பண்றதுதான் சக்சஸ். அதை தான் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதை தான் நம்ம இருக்க மிடில் ஏஜ் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம பல பேர் நம்ம வாழ்க்கையை பக்கத்து வீட்டு அங்கிளுக்காகவும் ஆன்டிக்காகவும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நமக்காக கிடையாது. கோர்ஸ் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பிறக்கும் போதே முத்திரை குத்திடுவாங்க, நீ என்ன ஆகணும், ஒன்னு இன்ஜினியர் ஆகணும், இன்னொன்று டாக்டர் ஆகணும். இது என்ன பிரச்சனைனா, நம்ம பக்கத்து வீட்டு ஆன்டி இருக்காங்கல்ல, நம்ம கெரியர் கவுன்சிலிங் வேற சொல்றோம் பாருங்க. நம்ம ஒண்ணு விட்ட சித்தப்பா பையனோட மாமா பையன் இந்த கோர்ஸ் படிச்சு இங்க வேலையில இருக்கான், நீ அதே கோர்ஸ் படி. அப்ப யாருக்காகவோ தான் நம்ம லைஃப் லீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கான யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனை நான் பார்க்கறது என்னன்னா, ஃபண்டமெண்டலி இந்த ஆட்டிடியூட் ஒரு பவர்ஃபுல் வேர்டு இருக்கு. இந்த ஆட்டிடியூட்னா நம்ம ஆர்ல என்ன சொல்றோம்னா, பயங்கர ஸ்டைலா நடந்து வந்தா ஒரு ஆட்டிடியூட்னுவாங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற பிரசன்ட் ஆஃப் மைண்ட்ல உன்னோட மைண்ட் செட் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, அவ்வளவுதான். அதுதான் ஆட்டிடியூட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. அப்போ ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன? இன்னைக்கு நான் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவன் சொல்ற சாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா மட்டும் இது பண்ணியிருந்தா, எங்க அம்மா மட்டும் இது பண்ணியிருந்தா, எங்க அம்மா மட்டும் நல்லா படிச்சு நல்ல வசதியான ஒரு அப்பாவை கட்டியிருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன் அப்படின்னு. அவன் ஜென்மத்துக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கவே முடியாது. அப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கவன் என்ன பார்க்கறான், இதெல்லாம் இந்த நொண்டி சாக்கு சொல்றான், யாரும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், உன் அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, நீ என்ன ஜாதி, என்ன மதம், இதை வச்சு சக்சஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். தம்பி, நீ என்ன பண்ண போற அடுத்து, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் லைஃப் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் யுவர் சக்சஸ். அப்போ நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, திருப்பி do not look at excuses. இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லி வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத. உனக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நோக்கி மட்டும் ஓடு. அதில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்றதை பாரு.